தோழர் கணேசமூர்த்தி அவர்களுக்கும், தோழர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களுக்கும், செயல் வீரர் தோழர் ஆறுசாமி அவர்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராளி நாகை திருவிழம் அவர்களுக்கும், எங்கள் அருமை தோழர் போராட்ட களத்தில் துணை நிற்கக்கூடிய தோழர் கையில் அவர்களுக்கும், ஏனைய தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2009 பிறகு நடந்த நிகழ்வுகளிலே ஐயா வைகோவினுடைய பங்களிப்பிலே 2 நிகழ்ச்சிகளை நான் குறித்து செல்ல விரும்புகின்றேன். 2009 அழிப்புக்கு பிறகு எது அரசியல் தீர்வு என்பதை பற்றியான ஒரு குழப்பத்தை சர்வதேசம் ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலையிலே, அந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்த நிலையிலே, தமிழகத்தில் மட்டும் பதிவு செய்யாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திலே பிரசல்ஸ் நகரிலே பொது வாக்கெடுப்பின் மூலமாக தமிழீழ விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஜனநாயக பூர்வமான ஐநாவினால் முன்மொழியப்பட்ட அந்த வழிமுறையை வெறும் உணர்ச்சி பூர்வமாக மட்டும் அல்லாமல் அந்த ஜனநாயக உரிமையை பதிவு செய்த அந்த குரல் மிக முக்கியமான குரல். அடுத்து 2009 பிறகு தமிழர்களுடைய கோரிக்கைகளை சிதைக்கின்ற பணி மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த காலகட்டத்திலே பினாங்கு நகரிலே கொண்டு வரப்பட்ட அந்த பிரகடனம் மிக முக்கியமான பிரகடனம். உலக தமிழர்கள் ஒருமித்த குரலிலே, ஒற்றை கோரிக்கைகளிலே தங்களுடைய பிரச்சனைகளில் எதை முன்னிலைப்படுத்த வேண்டும், எதை தீர்வாக வைக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தியது இந்த பினாங்கு தீர்மானம் என்கின்ற அந்த ஒன்றை நாம் தமிழகத்தினுடைய பட்டிதுட்டிலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒற்றை கோரிக்கையின் கீழ் பல்வேறு அணிகளாக பிரிந்திருந்தாலும், பல்வேறு கொள்கைகளிலே பிரிந்து நின்றாலும், ஒற்றை கோரிக்கையிலே ஒன்றிணைவது என்பது மிக முக்கியம். அதைத்தான் எதிரிகள் விரும்பவில்லை, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பினாங்கு தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். அதை பற்றி ஐயா விரிவாக பேசுவார் என்று நம்புகின்றேன். தோழர் கோவை ராமகிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டும், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. நான் ஒன்றுக்கு நன்றி கடப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய சிறு வயதிலே நான் 6வது 7வது படிக்கும் பொழுது என் தாய் தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றி மிக விரிவாக சொல்லிக் கொண்டிருப்பார். என் தந்தையார் சொல்லிக் கொண்டிருப்பார். எனது வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் கோவை ராமகிருஷ்ணன் தோழருடைய கடை இருக்கும். எங்கள் பக்கத்து தெருவிலே வாங்கக்கூடிய பொருட்களை 3 கிலோமீட்டர் கடந்த தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கடையிலே சென்று வாங்குவதற்கு ஒரே காரணம் அவர் கடையில் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணங்கள் தான். தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றியான விரிவான அறிமுகத்தை அந்த பள்ளி காலத்திலே எனக்கு அறிமுகப்படுத்திய தோழர்கள் கோவை ராமகிருஷ்ணன் தோழருடைய தோல் என்ற அந்த தோழர்கள் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வகையிலே இந்த மேடையிலே உங்களோடு சேர்ந்து நிற்பது எனக்கு பெருமைக்குரிய செயலாக நான் பார்க்கின்றேன். அன்பானவர்களே, தமிழீழ தேசிய தலைவர் தோழர் பிரபாகரனை பற்றி நாம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்ற நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் மிக சுருக்கமாக சில விஷயங்களை பேசி செல்ல விரும்புகின்றேன். தெற்காசிய பிராந்தியத்திலே இங்கிலாந்து அரசாங்கமானது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்றால், உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், அது இந்திய பெருங்கடலை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று 19-20ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்திலே இங்கிலாந்தினுடைய கடற்படை தளபதிகள் ராணிக்கு எழுதியிருக்கிறார்கள். அது ஆவணங்களாக இன்றும் இருக்கிறது. அதிலே அவர்கள் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஆதிக்கத்திற்கு எதிராக கடுமையாக போர் புரியக்கூடிய ஒரு இனம் தெற்காசிய பிராந்தியத்திலே வலிமைமிக்க சமரசமற்ற இனம் தமிழினம் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். தெற்காசிய பிராந்தியம் என்பது உலகத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. இது சரக்கு போக்குவரத்திற்கு மிக அவசியமான பகுதி. இதை யார் கைப்பற்றுகிறானோ அவன் வல்லாதிக்கவன் மிக்கவனாக இருப்பான், வலிமை மிக்கவனாக இருப்பான் என்பதை சோழர் காலத்திலேயே பதிவு செய்திருக்கிறார்கள். சோழர் கடற்படை அதற்காகத்தான் இந்த கடலை பாதுகாத்தது, இந்த கடலை மீட்டெடுத்தது. இதன் காரணமாகத்தான் கொழும்பு நகரிலே சமீபத்தில் நடந்த சிங்களவர்களுடைய போராட்டத்திலே எங்களுக்கு சோழன் வேண்டாம், எங்களுக்கு அசோகா வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். சோழர் காலத்திற்கு பிறகு, சோழர்களின் காலத்தில் நமக்கு பல்வேறு விமர்சனம் இருக்கிறது, அது வேறு விஷயம்.
ஆனால் சோழர் காலத்திற்கு பிறகு இந்த கடலை ஆள்வதற்கான தகுதி படைத்த ஒரு கடற்படையை தமிழர்களுக்கு படைத்தை கட்டி எழுப்பியவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் தோழர் பிரபாகரன். இந்த கடற்படை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்த ஒரு படையாக இருந்திருக்கிறது. அவர்கள் வெறும் இராணுவத்தினுடைய வீரத்தை மட்டுமே நாம் பேசி செல்வது என்பது பொருத்தமாக இருக்காது. வேறு பல விஷயங்களையும் பேச வேண்டும். 2005 புலிகளுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் அங்கே சட்ட ஒழுங்கை பற்றி வரையறை செய்த பரராஜசிங்கம் என்பவரிடத்தில் தோழரிடத்தில் பேசிய பொழுது கேள்வி எழுப்பிய போது அவர் ஒன்றை சொன்னார். எங்கள் தலைவர் சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அது சமூக நீதியுடைய ஒரு சமூகமாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்ட பரிபாலனைக்கு மாற்றாக நாங்கள் ஒரு சட்ட பரிபாலனையை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே 90களின் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை அவர்கள் கிட்டத்தட்ட 24,000 வழக்குகளில் 20,000 வழக்குகளை தீர்ப்பு கொடுத்து முடித்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை போல அல்லாமல் நீதி என்பது மக்களுக்கானது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழீழ பகுதியில் இருக்கக்கூடிய சிறைகளிலே சிறைவாசிகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்கின்ற பழக்கமும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் சிறை என்பது ஒருவனை திருத்துவதற்காகத்தானே ஒழிய அவனை தண்டிப்பதற்காக அல்ல, அவன் எனது குடிமகன் என்கின்ற அந்த நீதி தமிழீழ பிரதேசத்தில் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, சாதி என்கின்ற ஒன்றை கடுமையான சாதி எதிர்ப்புணர்வை கடுமையாக கட்டி எழுப்பியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அதை தங்களது அரசமைப்பிலே குற்றவியல் சட்டங்களிலே ஒரு குற்றமாக பாவித்திருக்கிறார்கள். இதை ஒரு வலிமைமிக்க சமூகமாக சமூக நீதி உடைத்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்றால் சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதில் வரையறுத்திருக்கிறார்கள். இங்கே சொல்வதை போல சாதியின் அடிப்படையில் எவன் தமிழர் என்று சொல்வதற்கு அவர்கள் இல்லை. தவறாக முன்மொழியப்படக்கூடிய தமிழ் தேசியம் அவர்களிடத்திலிருந்து வரவில்லை. இவர்களால் கட்டியெழுப்பக்கூடிய தமிழ் தேசியம் என்பது புறக்கணிக்கப்பட வேண்டும். சாதியை கடுமையாக எதிர்த்தவர்கள் தமிழீழ தேசிய தமிழீழ விடுதலை புலிகள். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய திருமணம் என்பது அவர்கள் சொல்கிறார்கள் இயக்கத்திற்குள்ள இருக்கக்கூடிய திருமணம் என்பது கலப்பு திருமணமாக இருந்தது. ஆனால் மிக முக்கியமான ஒன்று, தாங்கள் செய்வது கலப்பு திருமணம் என்பது கூட உணராமல் அவர்கள் கலப்பு திருமணத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் சாதி என்பது அங்கு அழிக்கப்பட்டதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தேசம், இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி. கடந்த வருடம் நாங்கள் ஜெர்மன் தீர்ப்பாயத்திலே சென்று இந்தியாவிற்கு எதிரான ஆவணங்களை பதிவு செய்வதற்காக வைத்த பொழுது அங்கே தங்கி இருந்த வீடு என்பது சிங்கள தோழருடைய வீடு. அந்த சிங்கள தோழர் அவனுடைய ஒற்ற அனுபவங்கள் 2 இரவுகளிலே இதற்கு பேசிக் கொண்டிருந்த பொழுது பல நேரங்களில் கண்களில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. சிங்கள மதங்களையும் வென்றெடுத்த அந்த மனிதர் ஒன்றை தெளிவாக சொன்னார். நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமைதி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அமைதி வந்த பிறகு அவர்கள் செய்த முதல் பணி யாழ்ப்பாணத்திலே சிங்களவத்திலே இருக்கக்கூடிய கலை இலக்கியத்திலே ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து பெருமைப்படுத்தினார்கள். அது யாழ்ப்பாணத்திலே செய்தார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் என்பது ஒரு சிங்களன் சொன்னார். நான் எப்படி திரும்பவும் 9 சாலைகளை போவேன், அங்கே தமிழ்ச்செல்வனை பார்ப்பேனே, அங்கே புலித்தேவனை பார்ப்பேன், இப்பொழுது என்னால் பார்க்க இயலாமல் போய்விட்டதை என்று கண்ணீர் பெருக்கோடு பேசி அது இரவு எங்கள் மறக்க இயலாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்தார்கள். சாதி ஒழித்த சமூகம் மட்டுமல்ல, பெண்கள் விடுதலையை முன்னிலைப்படுத்திய சமூகம் அந்த சமூகம். அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களை இயக்கத்திற்குள் எடுத்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய மூத்த தளபதிகள் பலர் அதை மறுத்தார்கள். அதை வேறு வகையிலும் வேண்டாம் என்று சொல்வதற்காக அவர் எந்த உரையை அளிப்பீர்கள் என்றெல்லாம் கேள்வி வைத்த பொழுது அதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பெண்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தமிழீழ தேசிய தலைவர் தோழர் பிரபாகரன். அது மட்டுமல்ல, பெண்கள் அணியை சேர்ந்தவர்கள் ஒரு ஆணுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அவர் பெண்ணுக்கு தான் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டமைப்பையும் உருவாக்கி இருந்தார்கள். இதை தாண்டி பெண் விடுதலை என்பது ஒன்று இந்த சமூகத்தில் சாத்தியமில்லை. இது ஏதோ இவர்களை பற்றி புகழ வேண்டும் என்று பேசுவதற்காக பேசவில்லை. அன்பான தோழர்களே, தமிழீழ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் உள்ள சமூகத்தை பற்றி ஆய்வு செய்த வினோத் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு கேரள ஆராய்ச்சியாளர் ஒன்றை பதிவு செய்கின்றார். சுருக்கமாக சொல்கின்றேன். இந்திய துணைக்கண்டத்திலே சாதி ஒழிப்பை பற்றி பேசியவர்களிலே அதை நடைமுறைப்படுத்தி சாதி ஒழித்து கட்டியவர்கள் விடுதலை புலிகள் என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். விடுதலை புலிகளை
விடுதலை புலிகள் சமூக நீதியை மறுத்தவர்கள், சாதி கட்டமைப்புக்கு ஏற்படுவர் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை உடைத்தெறியக்கூடிய செய்திகள் இவற்றைத்தான் மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இந்தியா ஏன் தமிழீழ விடுதலையை, தமிழீழத்தை அழிக்க துணிந்தது என்றால், இப்படிப்பட்ட சமூக நீதி கிடைத்தால், இதற்கான ஒரு உதாரணம் கிடைத்தால் தனது நாடு உடைந்து போகும் என்பது பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்கின்ற காரணத்தினால் அதை அழிப்பதற்கான அனைத்து பணிகளும் செய்து முடித்தார்கள். அன்பானவர்களே, இது மட்டுமல்ல, 1996 திரிகோணமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரை மணல் என்பது தூத்துக்குடியில் அள்ளப்படுகின்ற அந்த மணலில் எத்தனை தூரம் தாது பொருட்கள், வளமைமிக்க பொருட்கள் இருக்கிறதோ அது போன்ற பொருட்கள் நிறைந்த பகுதி அது. அந்த பகுதியில் இருந்து அந்த மணல் திருடப்பட்டுக் கொண்டிருந்தது. சாதாரணமாக அல்ல, மிகப்பெரிய கப்பல்களிலே 30,000 டன்களும் 20,000 டன்களும் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த கப்பலை 3 முறை தகர்த்தார்கள். அதிலே மிக முக்கியமாக 30,000 டன் மணலை ஏற்றிய அமெரிக்க கப்பலை இவர்கள் தாக்கி அடித்தார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. கடந்த வருடம் நாங்கள் இதற்கான தகவலை தேடியும் பொழுது விக்கிலீக்ஸிலே இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தியை பார்த்தோம். அதில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அந்த கப்பல் அமெரிக்காவிற்கு சொந்தமானது என்று தெரிந்தும் அதை புலிகள் தாக்கி அழித்தார்கள். ஆகவே இந்த இயக்கம் என்பது மிக ஆபத்தான இயக்கம் என்பதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 97-98 விடுதலை புலிகள் தடை செய்யப்படுகிறது. அவர்கள் தங்கள் நிலத்தை காத்தார்கள். தங்கள் இறையாண்மை என்பது தங்களது பண்பாடு, தங்கள் சூழலியல், தங்களது மொழி என்ற அனைத்தையுமே அவர்கள் கட்டி காத்தார்கள். அதுதான் இறையாண்மை. அவர்கள் தமிழர்கள் தொன்மத்தை மீட்டெடுக்க ஆரம்பித்தார்கள். தொன்ம அறிவியலை முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள். சமூக நீதியை படைக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அவரை அழிப்பதற்கான அனைத்து காரணங்களும் இந்த நாடுகளுக்கு ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, தமிழீழம் என்கின்ற நாடு 2000 ஆரம்பத்திலேயே அமைக்கப்பட்டிருந்த அந்த 15 வருடங்களிலே தெற்காசிய பிராந்தியத்தின் ஒரு வல்லமை மிக்க நாடாக அது மாறியிருக்கும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்கின்ற காரணத்தினால 20 நாடுகள் சேர்ந்து அதை அழித்தனர். நாங்கள் கடந்த வருடம் ஜெர்மன் தீர்ப்பாயத்தில் போன்ற பொழுது இங்கிலாந்திற்கு எதிரான ஆதாரங்களை முன்வைக்க ஃபில்லர் என்கின்ற ஒரு தோழன் இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். அவன் இங்கிலாந்தினுடைய அனைத்து பங்குகளையும் இந்த படுகொலையிலே, ஈழப்படுகொலையிலே இங்கிலாந்தோட பங்கை பற்றி ஆவணமாக வைத்திருந்தார். அவன் சொல்லியிருந்தான், 70களிலும் 80களிலும் இங்கிலாந்து தனது ராணுவத்தினை படைப்பிரிவினை அனுப்பி அழித்தது. அதிலே ஒரு கூலிப்படையை அனுப்பியதிலே ஒருத்தன் தன் வாழ்நாளிலே எழுதிய அந்த குறிப்பிலே சொல்லி இருக்கின்றான், நான் ஹெலிகாப்டர் ஓட்டுவதற்காக சென்றேன், ஆனால் என் கையிலும் துப்பாக்கி கொடுக்கப்பட்டது. நான் கிட்டத்தட்ட 180 தமிழ் இளைஞர்களை 3 மாதத்திற்குள் கொன்று முடித்தேன் என்று அவன் பதிவு செய்திருக்கின்றான். அந்த புத்தகம் இப்பொழுது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஏன் தமிழீழ விடுதலைக்கு எதிராக இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்தன என்பதற்கு இவை அனைத்து மிக முக்கியம். அன்பான தோழர்களே, 2001 பிறகு வந்த அமைதி ஒப்பந்தத்தினுடைய பல்வேறு சரத்துக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தன்னாட்சி பிரதேசம் என்று அவர் உறுதி செய்கிறார்கள். இந்த தன்னாட்சி பிரதேசத்தின் மீது நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பேச வேண்டும். ஐநாவில் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறு முரண்பாடுகள் நமக்கு இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அறிவித்திருக்கின்றோம். அதற்கு அப்பால் ஒரு விஷயத்தை பேச விரும்புகின்றேன். 2009 பாலஸ்தீனத்தின் மீதும் இப்படிப்பட்ட இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு விசாரணை வைக்கப்பட்டது. அதிலே பாலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் இயக்கமும் விசாரிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று 2 தரப்பும் விசாரிக்கப்பட்டு 2 தரப்பும் போர்க்குற்றம் செய்ததாக ஒரு தீர்ப்பை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே ஹமாஸ் செய்த குற்றத்தை ஹமாஸ் விசாரிக்க வேண்டும், இஸ்ரேல் ராணுவம் செய்த போர் குற்றத்தை இஸ்ரேல் அரசு விசாரிக்க வேண்டும் என்று ஐநாவிலே அவர்கள் தீர்ப்பை வழங்கினார்கள். அன்பான தமிழர்களே, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தீர்மானத்திலே இலங்கை அரசு விசாரிக்கப்பட வேண்டும், விடுதலை புலிகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானது. ஏனென்றால் தன்னாட்சி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சர்வதேச சட்டங்களில் கையெழுத்திட அமைப்பின் மீது விசாரணை நடத்துவது என்பது முறையற்றது என்பதை தான் எழுதி வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி ஒரு விசாரணைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் கேட்பது ஒன்றுதான், நீங்கள் எப்படி பாலஸ்தீனத்தில் சொன்னீர்களோ அதே போல இஸ்ரேலை பற்றிய விசாரணை, இஸ்ரேல் ராணுவத்தை பற்றி விசாரணை இஸ்ரேல் அரசு செய்ய வேண்டும். ஆனால் அங்கேயும் ஒரு தன்னாட்சி பிரதேசத்தை ஒரு தனித்த நாடாக இல்லாமல் உலகத்திலே பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் தான் செய்த போர்க்குற்றத்திற்கு தான் விசாரிக்க வேண்டும் என்று தன்னாட்சி பிரதேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு முறையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதே போல நாளை ஒருவேளை எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் எங்களை விசாரிப்பதற்கான உரிமை ஒருபோதும் இலங்கை கொடுக்கப்படக்கூடாது, அது எங்கள் தன்னாட்சி பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை நாம் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் தன்னாட்சி பிரதேசம் என்பது நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பகுதி.
அதை கையெழுத்திட்டவர்கள் இப்போது உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கையெழுத்து உயிரோடு இருக்கிறது. இந்தியா இலங்கை ஒப்பந்தம் இன்னும் வாழ்கிறது என்றால் கையெழுத்திட்ட ராஜீவ்காந்தி உயிரோடு இல்லை, ஜெயவர்தனா உயிரோடு இல்லை, ஆனால் ஒப்பந்தம் இருக்கிறது என்றால் அமைதி ஒப்பந்தமும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறது. அதன் மீது நமக்கு உரிமை இருக்கிறது என்ற அர்த்தம். தமிழ் ஈழ கட்டுப்பாட்டு பிரதேசம் தமிழகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய உச்சபட்ச எல்லை என்பது எது? ஒரு நிலத்தின் மீதான ஒரு இறையாண்மையை அந்த மக்களிடத்தில் கொடுப்பது. அது ஐநாவினுடைய விதியின் 1.2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மனித உரிமை அடிப்படை விதி என்பது பிரிந்து போகக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த உரிமையை பெறுவதற்காகத்தான் ஆயுத போராட்டம். அதனோட உச்சநிலை 2004 அடைந்து விட்டது என்றால் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய போராட்டம் ஜனநாயக போராட்டம். ஜனநாயக போராட்டத்திலே நாம் அனைவருக்கும் பங்கு இருக்கிறது. 60 வயதிற்கு பிறகு நம்முடைய தேசிய தலைவர் தோழர் பிரபாகரன் அவர்கள் களமேற்க வேண்டும் என்று நினைப்பது நமக்கு அவமானம். இந்த போராட்ட களத்தை நாம் என்று முன்னெடுத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் கட்டுப்பாட்டு பிரதேசத்தை தமிழர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும். இலங்கை ராணுவம் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய கடமை. இந்த கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜனநாயக அழுத்தத்தை, மக்கள் திரள் போராட்டத்தை நாம் நடத்தக்கூடிய கடமை நம்மிடத்தில் இன்று இருக்கிறது. இனப்படுகொலை நடந்த 5 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். தமிழகத்தின் தலைநகரிலே நாங்கள் சொன்ன கோரிக்கையான தன்னாட்சி பிரதேசம் தமிழீழம் என்பதற்கான பொது வாக்கெடுப்பு, இவை அனைத்தையுமே தமிழர்கள் கையில் ஒப்படைக்கும் வரை அந்த வீதியை விட்டு, சென்னையின் நகரின் சாலையை விட்டு அகலப்போவதில்லை என்கின்ற உறுதியோடு 1 லட்சம் தமிழர் ஒன்று கூடி நின்றால் உலகம் காது கொடுத்து கேட்கும். அதுதான் இந்த போராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பங்களிப்பாக இருக்கும். அதுதான் நாம் ஒரு இனப்படுகொலையை கைகட்டி வேடிக்கை பார்க்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை உங்களிடத்திலே இந்த தருணத்திலே இந்த நாளிலே முன்வைக்க விரும்புகின்றோம். நீங்கள் செயல்கிறீர்கள். உங்களிடத்திலே நாங்கள் இந்த விவரங்களை முன்வைப்பதும் இதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும் நீங்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதும் மாறுபட்டதல்ல. நாங்கள் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான். இத்தனை ஆண்டு காலம் நின்று நீங்கள் இந்த போராட்டத்தை வீதி எங்கும் நீங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்திருக்கிறது. இது சுப்பிரமணிய சாமியோ, பாரதிய ஜனதா கட்சியோ, RSS இந்துத்துவ கும்பல்களோ ஒருபொழுதும் தமிழீழ விடுதலையும் தமிழ் தேசிய எழுச்சியும் அடக்கிவிட முடியாது. இங்கே அமர்ந்திருந்த பொழுது தோழர் நாகராசனுடைய மகன், 8 வயது மகன் வசந்தன், நான் எனது சட்டையிலே குத்தி இருந்த தேசிய தலைவர் படம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றான். அந்த படம் இப்பொழுது அவரது சட்டையிலே குத்தப்பட்டிருக்கிறது. இது சுப்பிரமணிய சாமிக்கு புரியுமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் இதுதான் வரலாறு. இது அடுத்த தலைமுறை தயாராக நின்று கொண்டிருக்கிறது. இது எந்த சுப்பிரமணிய சாமிகளோ நரேந்திர மோடிகளோ தடுத்து நிறுத்திவிட முடியாது. நாம் இந்துத்துவத்தையும் RSS பயங்கரமான கும்பல்களையும் எதிர்த்து நின்று போராட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அமெரிக்க தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அவர்கள் மத சிறுபான்மையினர் தமிழர்கள் அல்ல என்கின்ற நோக்கிலே குறிப்பிடப்பட்டதற்கு ஏற்ப இந்துத்துவ கும்பல்கள் செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திலிருந்து வரக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் நாம் ஒருபொழுதும் அடிமைய போவதில்லை. தமிழீழ விடுதலையை வென்றெடுக்கும் வரை இவர்களை விரட்டுவதும், இவர்கள் அரசியலை புறக்கணிப்பதும், இவர்களை அப்புறப்படுத்துவதும் தமிழக